ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் சார். அடுத்தது மெத்தட் 7 சார்பாக எண்கள் ஜோடிகள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. சார்பாக எண்களின் பெருக்கல் பலன் 117 எனில் அவற்றின் மீசிமா எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சார்பாக எண்கள் பெருக்கல் பலன் கொடுத்துட்டு மீசிமா எதுன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா சார்பாக எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீசிமா. அதாவது சார்பாக எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீசிமா. இதோட மீசிமா இருக்கும். பெருக்கல் பலன் வந்து 117 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 117 தான் இதுக்கு ஆன்சர். இதுக்கு மெத்தடே இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரண்டு எண்களின் கூடுதல் 528 அவற்றின் மீப்போவா 33 எனில் இந்நிபந்தனையை நினைவு செய்யும் வகை எத்தனை ஜோடிகள் இருக்கலாம்னு சொல்லிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஜோடிகள் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே 33 இருக்கு இல்லையா, இந்த 33 வந்து 33 எக்ஸ் ப்ளஸ் 33 ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது ரெண்டு நம்பர்னு எடுத்துக்கலாம். இதோட இது தானே அதாவது மீப்போவான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 33 எக்ஸு ப்ளஸ் 33 ஒய் ஈக்குவல் டு, அதாவது கூடுதல் தானே சொல்லியிருக்காங்க, அதனால் ப்ளஸ் போட்டிருக்கோம். அப்போ 528ன்னு போடலாம். இப்போ 33 இதெல்லாம் காமனாக வெளில எடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். இப்போ 528 இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா ஏ ப்ளஸ் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 16 இருக்கும். இப்போ இந்த 16 வச்சு நம்ம எப்படிலாம் 1,15 எழுதலாமா? அடுத்தது 3,13 எழுதலாம். அதாவது 2,14 எழுதனா இது வந்து இது ப்ரைம் நம்பர் கிடையாது, அதனால 3,13 எழுதலாம். அடுத்து 5,11 எழுதலாம். அடுத்து 7,9 எழுதலாம். இப்போ வந்து மற்றதெல்லாம் வந்து நம்ம 15 மல்டிப்ளை பண்ணி எழுதும், அதை ப்ளஸ் பண்ணால் 15 வரணும், 16 வரணும். அப்போ இது பண்ணும்போது இது 4 தான் வந்து ப்ரைம் நம்பராக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து இது மாதிரி இது ப்ரைமாக வந்துடுது. அதனால் கோ ப்ரைம் வரது மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து 4 தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இரண்டு எண்களின் மீசிமா 210 மற்றும் மீப்போக்கா 14 என்றவாறு உள்ளது. எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு நம்பர் அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு இதோட இது கேட்டாங்கன்னா நம்ம அதே மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இப்போ 14x 14y ரெண்டு நம்பர் இருக்குமா? நமக்கு தெரிய ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அதை வந்து போடுறோம். இப்போ 14x இன்ட்டு 14y இதை நம்பராக எடுத்துக்கிறோம் நம்ம. அப்போ நமக்கு இது கொடுத்துருக்காங்க 14ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 210 கொடுத்துருக்காங்களா? இதை போட்டுட்டு இதில் வந்து கீழே எக்ஸ் இன்ட்டு ஒய் இது வந்து கீழே வரும். 14 இன்ட்டு 210 டிவைடட் பை 14 இன்ட்டு 14 வருமா? இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 15 கிடைக்கிது. அதே மாதிரி இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும். இப்போ 1,15 எழுதலாம். அடுத்தது 3,15 எழுதினா தான் இதோட இதுவாக இருக்கும். இப்போ ரெண்டு ஜோடி தான் கிடச்சிருக்கு, அதனால ரெண்டு தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். இந்த கொஸ்டின்லாம் புரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.